Students, exercise number 11.9 third sum given e power x into sec x into 1 plus tan x உடைய வேல்யூ என்ன, இதோட இன்டெகிரல் வேல்யூ என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. given question நான் I அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். sec x டிஃபரன்ஷியேட் பண்ணா அதோட ரிசல்ட் sec x into tan x. sec x டிஃபரன்ஷியேட் பண்ணா ரிசல்ட் sec x into tan x. ஓகே, சம் பார்க்கலாம். இதை நான் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறேன். e power x எழுதிட்டேன். sec x இது கூட மல்டிப்ளை பண்ணலாம். அதே மாதிரி sec x அந்த செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணா sec x into 1 sec x plus sec x into tan x sec x tan x dx ஆயிடும். ஓகே, ஆல்ரெடி நாம் பார்த்துருக்கோம். sec x டிஃபரன்ஷியேட் பண்ணா sec x tan x இங்க கிடைக்குது இல்லையா? ஸோ லெட்டா ஸ்டேக்கா f of xங்கிற வேல்யூவை sec x எடுத்துட்டேன்னா அப்போ இதோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ f dash of x உடைய வேல்யூ secant x tan x secant x into tan x அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன ஃபார்முலா? எப்போது இன்டெகிரல்ல e power x into f of x plus f dash of x இருந்ததுன்னா அதோடைய ரிசல்ட் டைரக்டா e power x into f of x plus c அப்படின்னு எழுதிடலாம். அப்போ இந்த கிவன் கொஸ்டின் நம்ம என்ன எழுத போறோம்? see e power x into f of x டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x பக்கத்திலே கிடைக்குதா? therefore இந்த given integral i க்கு டைரக்டா ரிசல்ட் எழுதலாம். therefore value of i is equal to e power x into f of x. இது f of x secant x plus ஒரு கான்ஸ்டன்ட் எழுதலாம். இதான் தேர்ட் சம்முக்கான ரிசல்ட். வீடியோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ.